அப்போ 1:27க்கு அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய ஏர்போர்ட்டில் இருந்து கேத்விக் ஏர்லைன்ஸ் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியிருக்கு. இந்த ஏற்றி நிப்பாட்டிட்டு அது வரைக்கும் மேலே கொண்டு போகிறாங்க. அந்த டைம் தான் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். எல்லாம் எப்பயுமே இப்போ வந்து 10,000 ஃபீட்டில் போகிறோம், 20,000 ஃபீட்டில் போகிறோம். இப்போ அதெல்லாம் அந்த ரேஞ்சு கூட போகலை. கரெக்டாக 3 நிமிஷத்தில் அப்படி இன்ஜின் ஜாம் ஆயிடுச்சு. இது ஃபயர் ஆச்சுன்னா நம்ம தண்ணிங்களாம் வந்து அணைக்க முடியாது. இங்கே நடந்ததே வந்து ஃபோம் மாதிரி ஏதோ ஒரு ஜெல் விட்டு தான் அணைச்சிருக்கு. அப்படியே ஒரு பட்டத்தை அறுத்து விட்டு அப்படி இருக்கும், அப்படியே விழுவும் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே நேராக வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் பிஜி ஸ்டூடெண்ட் தங்கியிருக்க ஹாஸ்டல். அதில் கிட்டத்தட்ட பிஜி டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேலே அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அகமதாபாத் சிட்டி ஃபுல்லாகவே எமர்ஜென்சி அலாட் பண்ணிட்டாங்க. இந்த ஃப்ளைட்டோட பாகங்கள்லாம் செதறி கிடக்கு. கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஃப்ளைட் நஷ்டத்தில் போய்கிட்டு இருந்த ஏர் இந்தியாவை டாட்டா டேக் ஓவர் பண்ணி ஒரு 8 மணி நேரம் டு 10 மணி நேரம் டிராவல் பண்ணக்கூடிய லாங் டிராவலுக்கு எதுக்கு ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃப்ளைட்டை பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியும். விஷயம் வந்து என்னன்னா, இந்த பிளாக் பாக்ஸ் வந்த பிறகு தான் தெரியும். உரிய பரிசோதனை செஞ்சாலும் விமானம் புறப்படும். அது ஒரு கேள்வி. இல்லை, நீங்கள் இயந்திரத்தை என்ன பரிசோதனை செஞ்சாலும் அது எப்போ இயங்குங்கிறது தான் தெரியும். அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சார் வணக்கம் சார். கிட்டத்தட்ட இன்றைக்கு மதியம் நண்பகல் மேலே நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கு. ஒரு ஃப்ளைட்டே வந்து மேலே மோதி கீழே விழுந்திருக்கு. மிகப்பெரிய விபத்து காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதற்கட்டமாக எந்த பகுதியில் நடந்திருக்கு, என்னவா நடந்திருக்கு? குஜராத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து லண்டனில் இருக்கக்கூடிய கேத்விக் ஏர்போர்ட்டுக்கு அவன் ஃப்ளைட் போயிருக்கு. கிட்டத்தட்ட 242 பேர். அதில் வந்துட்டு 210-12 பேர் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ், 7 பேர் வந்து போர்த்துகீஸ் சிட்டிசன்ஸ், ஒருத்தர் கனடியன் சிட்டிசன். மொத்தம் வெளிநாட்டை சேர்ந்தவர்களே கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேருக்கு மேலே வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், ஒரு 5 குழந்தைகள். இதில் முன்னாள் குஜராத்தினுடைய முதலமைச்சர் விஜய் ரூபானி அவரும் அந்த ஃப்ளைட்டில் பயணம் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1:27 கரெக்டாக ஷார்ப்பாக 1:27க்கு அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய ஏர்போர்ட்டில் இருந்து கேத்விக் ஏர்லைன்ஸ் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியிருக்கு. ரன்வே எல்லாம் முடிச்சு, அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு டேக் ஆஃப் ஆகி கரெக்டாக 3 மினிட்ஸ். இந்த ரன்வே முடிச்சுட்டு டேக் ஆஃப் ஆகுது எவ்வளோ நேரம் சார்? உடனே ஆயிரும். போயிங் 171 அந்த ரக ஃப்ளைட் தான் அது. அது எப்பவுமே இந்த மாதிரி எல்லா ஃப்ளைட்டுமே என்னன்னா ரன்வே ஆகி உடனே டேக் ஆஃப் ஆகும். உடனே டேக் ஆஃப் ஆகி ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு குறிப்பிட்ட ஃபீட் போனோடனே என்ன பண்ணோம், ஆட்டோ மோடில் போட்டு ஒரு 20,000-30,000 மணிக்கு மேலே போனால் ஆட்டோ மோடில் போட்டுருவாங்க, ஆட்டோ ஃப்ளைட்டில் போட்டுருவாங்க. அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த ஏற்றி இப்படி நிப்பாட்டிட்டு அது வரைக்கும் மேலே கொண்டு போகிறாங்க. அந்த டைம் தான் ரொம்ப கிரிட்டிக்கல் டைப். எல்லாம் எப்பயுமே ரன்வேலேருந்து ஓடி ஏறி மேலே போய் ஹைட் ஏற்றுவாங்க. நம்ம ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கே தெரியும், டக்கு 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 டக்குன்னு மேலே ஏறும். அப்போ போயிட்டு இருக்கோம், அனௌன்ஸ்மெண்ட் வரும், இப்போ வந்து 10,000 ஃபீட்டில் போகிறோம், 20,000 ஃபீட்டில் போகிறோம். இப்போ அதெல்லாம் அந்த ரேஞ்சு கூட போகலை. டேக் ஆஃப் ஆகி கரெக்டாக 3 நிமிஷம், கரெக்டாக 3 நிமிஷத்தில் அப்படி இன்ஜின் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. தகவல் வந்துருக்கு. ஆமாம். ஃபஸ்ட்டு வர்றவங்க வந்து தகவல் இருந்ததுன்னா உடனே அங்கேருந்து இமீடியட்டாக ஒரு எமர்ஜென்சி கால் வந்து அந்த இருக்கிற லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கு. வந்திருக்கு அந்த ஃப்ளைட்ல இருந்து முயற்சி பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு இதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அவங்களால திருப்பி ரீச் பண்ண முடியல. அதுக்கு மேலே எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அது அங்கேருந்து ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ரெக்கவரி பண்ண முடியுமா, ஏதாவது எமர்ஜென்சி ஹெல்ப் பண்ண முடியுமாங்கிறதுக்காக ஏதோ ஒரு கால் வந்திருக்கு. பட் அதுக்குள்ளேயும் அந்த அலர்ட் கால்னு ஏதோ சொல்கிறாங்க, அந்த கால் வந்திருக்கு. அதுக்குள்ளேயும் திருப்பி அவங்க ரீச் பண்ணுறதுக்குமே எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஃப்ளைட்டில் இயல்பாகவே ஃப்ளைட் பறக்கும் பொழுது அது மாதிரி உதவி பண்ண முடியுமா? உடனே பண்ணுவாங்க. நிறைய இடங்கள்லாம் பார்த்துருக்கோமே. ஏதாவது ஃபியூல் தீர்ந்து போயிடும், இந்த லேண்டிங் கியர் வந்து ஒர்க் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அது அடிஷ்னலாக ஒரு ஃப்ளைட்டை கொடுத்து பேசஞ்சர் அங்கே ஷிஃப்ட் பண்ணி நிறைய நடந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்போம், நிறைய வீடியோ இருக்கும், பார்த்துருப்போம். ஒரு லேண்டிங் கியர் ஒர்க் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூலை ஃபுல்லாக வந்து இறக்கி விட்ருவாங்க. இறக்கிட்டு வெயிட் இல்லாமல் அப்படியே லேண்ட் பண்ணுவாங்க. சமீபத்தில் கூட நடந்துச்சு, ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட் நடந்துச்சு. லேண்டிங் கியர் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃபியூல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி இறங்குற ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிற பெட்ரோல் ஃபுல்லாக கீழே இறக்கிட்டு வெயிட் இல்லாமல் இறக்குவாங்க. உரசி போனாலும் பெருசாக வந்து இதாகாது. இந்த பெட்ரோல் இருக்கு இல்லையா, நம்ம காருக்கு போகிற பெட்ரோல் காட்டில் இது வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி பெட்ரோல்ஸ். இது ஃபயர் ஆச்சுன்னா நம்ம தண்ணிங்களாம் வந்து அணைக்க முடியாது. இப்போ இங்கே நடந்ததே வந்து ஃபோம் மாதிரி ஏதோ ஒரு ஜெல் விட்டு தான் அணைச்சிருக்காங்க. ரொம்ப ஹை குவாலிட்டி இது. அந்த மாதிரி இது ஒரு 3 மினிட்ஸில் மேலே போனோடனே அடுத்து அவங்களுக்கெல்லாம் மேலே ஹைட் ஏற்ற முடியல. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளைட் இப்படி போய் ஃப்ளைட் இப்படி ஏறுது இல்லையா, ஏறணுன்னே என்ன ஆகணும், ஹைட் ஏறிட்டே போகும். 1000 ஃபீட் ஏறிட்டே போகும். 10,000, 20,000, 30,000 போன பிறகு ஸ்டாண்ட் ஆன பிறகு அது ஆட்டோவில் போட்டுருவாங்க. ஆட்டோவில் போட்டு ஃப்ளைட் வந்து பைலட் வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவார். அது அடுக்கு போகும், ஆட்டோமேட்டிக் செட் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு ஃப்ளைட் போயிட்டே இருக்கும்.
இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த ரேஞ்சு ஹைட் ஏற்றுறோம்ல, இந்த 400 அடி தான் நினைக்கிறேன், 450 அடிக்கு மேலே ஏறல. ஃப்ளைட் ஏற மாட்டேங்குது, ஃப்ளைட் அப்படியே ஜாம் ஆயிடுச்சு, இறக்கவும் முடியல. எல்லாம் அந்த இதுவும் மிஷினும் அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சுன்றாங்க. ஃபர்ஸ்ட்டாக அந்த தகவல் இதுதான். அப்போ என்னன்னா ஃப்ளைட்டை வந்து நம்ம லேண்ட் பண்ணவும் முடியாது, மேலே ஏற்றவும் முடியாது. அப்படியே ஒரு பட்டத்தை அறுத்து விட்டு அப்படி இருக்கும் மேலே. இப்போ அப்படியே நூல் கட் ஆயிடுச்சுன்னா அதுவும் அப்படியே விழுவும் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே நேராக வந்து ஒரு ஹாஸ்டல், அது மெடிக்கல் காலேஜ் பிஜி ஸ்டூடெண்ட் தங்கியிருக்க ஹாஸ்டல். அதில் கிட்டத்தட்ட பிஜி டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேலே அங்கே சாப்பிட்டுட்டு வந்துருக்காங்க. அந்த மதிய வேலை கரெக்டாக 1:30 மணி லஞ்ச் டைம் இல்லையா, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அதை இடிச்சு உள்ளே விழுந்திருக்கு. அந்த ஹாஸ்டலுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பில்டிங்கை இடிச்சு அப்படியே கீழே விழுந்திருக்கு. அதனுடைய ஒரு போர்ஷன் கூட பார்த்துருப்போம் வீடியோவில். ஒரு போர்ஷன் அப்படியே சொருகி நிற்கிற மாதிரி இருக்கு. அதில் கிட்டத்தட்ட வரக்கூடிய தகவல்னா எல்லாருக்குமே ஹெவி இன்ஜூரிங்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான எமர்ஜென்சி டைமில் என்னன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. இம்மீடியட்டாக டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. என்னன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு உயிர் பிழைக்க வைக்க முடியும். இப்போ ஆனால் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையுமே, இப்போ என்ன சொன்னால் அகமதாபாத் சிட்டி ஃபுல்லாகவே எமர்ஜென்சி அலாட் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் லோக்கல் போலீஸ், ஒரு பக்கம் மிலிட்ரி, ஒரு பக்கம் வந்து இது பண்ண ஊரடங்கு மாதிரி யாரும் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது இல்லையா? இல்ல அந்த மாதிரி இல்ல, அந்த அந்த ஏரியாவை சொல்றேன். அந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வரைக்கும் டிராஃபிக் இல்லாம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு அவங்களை வந்து ரெஸ்கியூ பண்ண வேண்டிய ரெஸ்கியூ டீம், நேஷனல் ரெஸ்கியூ டீம் எல்லாருமே வந்துட்டாங்களாம். எல்லாரும் வந்து இப்போ பண்ணக்கூடிய வேலையை பண்றாங்க. அந்த ஃப்ளைட்டோட பாகங்கள்லாம் செதறி கிடக்கு. கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஃப்ளைட் 11 வருஷமா ரன்னிங்ல இருக்க ஃப்ளைட். எனக்கு என்ன ஒரு பர்சனலா சந்தேகம்னா, ஏர் இந்தியா லாஸ்ட்ல போயிட்டு இருந்துச்சு. ஏர் இந்தியா வந்து அரசாங்க நிறுவனமாக இருந்தது, தொடர்ந்து நஷ்டத்தில் போச்சு. அதை விற்கிறன்னு முடிவு பண்ண பிறகு டாடா கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு. நஷ்டத்தில் போய்கிட்டு இருந்த ஏர் இந்தியாவை டாடா டேக் ஓவர் பண்ணி கிட்டத்தட்ட 500 புதுசாக ஒரு ஃப்ளைட்ஸ் வாங்கினாங்க. எல்லாமே வந்து போயிங் 737, 747ங்கிற ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃப்ளைட் 500 ஃப்ளைட் வாங்கினாங்க. இப்போ நீங்கள் டொமஸ்டிக் பண்ணிங்கன்னா புது புது ஃப்ளைட் விட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் நல்ல ஒரு காம்படிஷன், நல்ல ஒரு டஃப் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து மதுரையோ, கோயம்புத்தூரோ, திருச்சியோ, டெல்லிக்கோ போகிறீங்கன்னா புது ஃப்ளைட், டொமஸ்டிக் ஃப்ளைட் புது ஃப்ளைட் விட்றாங்க. ஆனால் அந்த மாதிரி புது ஃப்ளைட் விட்டவங்க ஒரு 8 மணி நேரம் டு 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய லாங் ட்ராவலுக்கு எதுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃப்ளைட்டை பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி புவர் கண்ட்ரியில் 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃப்ளைட்லாம் பயன்படுத்துவாங்க. சின்ன சின்ன ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் 40 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு உள்ள ஃப்ளைட்லாம் கூட பயன்படுத்துவாங்க. அது ஒரு காலம் இருக்குது, ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நேஷனல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ எப்படி 2 வீலர் காருக்குலாம் எக்ஸ்பைரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். அது 12 வருஷங்கிறது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து அவங்க இனிமேல் வரக்கூடிய தகவல் வச்சு தான் தெரியும். அப்போ லாங்காக ஒரு 8 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக ட்ராவல் பண்ணுறப்ப எப்படியும் 2 இன்ஜின் இருக்கும். எப்பவுமே 2 இன்ஜின் வச்சிருக்கு ஃப்ளைட்டில் வந்து 2 இன்ஜின் இருக்கும். இதில் ஒரு இன்ஜின் தான் ஸ்டக் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு இன்ஜின் என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த டீட்டெயில் எல்லாமே முதலில் வந்த தகவல். ஒரிஜினலான விஷயம் வந்து என்னென்னா, அந்த பிளாக் பாக்ஸ் வந்த பிறகு தான் தெரியும். கருப்பு பெட்டி எடுத்த பிறகு தான் ஒரிஜினலாகவே என்ன நடந்துச்சு. சிலர் வந்து பறவை மோதிருச்சுன்னு போட்டுட்டு இருக்கிறாங்க, சிலர் வந்து இன்ஜின் ஃபெயிலியர்ன்றாங்க, நிறையா சில பேர் வந்து லேண்டிங் கியர் ஃபெயிலியர்ன்றாங்க, நிறையா விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ராப்பரான ஆத்தரைஸ்டான செய்தியை வந்து ஒன்றும் இது வரைக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஏர் இந்தியாவுடைய வெப்சைட்டில் எல்லாத்தையும் இந்த டிவி கிபிலாம் பிளாக் ஆக்கிட்டு இன்றைக்கி ஒரு பிளாக் டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஹைதராபாத்லேருந்து அகமதாபாத்லேருந்து இதுக்கு போன லண்டனுக்கு போன ஒரு ஃப்ளைட்டு இதாக ஆயிடுச்சு, அதில் போன பேசஞ்சர்ஸு அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க, ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயில் ஃபர்ஸ்ட் எய்டு ரிப்போர்ட் மட்டும் போட்டிருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயம் தான் தெரியும். அடிப்படையில் இதை பார்த்தோன்னு மக்கள் கேட்குற முதல் கேள்வி, உரிய பாதுகாப்போடு தானே பயணம் தொடங்கியிருக்கும் அப்படின்றாங்க. பாதுகாப்பில் ஏதாவது சிக்கல்? இல்லை, பாதுகாப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இந்தியா இந்த மாதிரியான ஒரு ஹெவி பேசஞ்சர் ஃப்ளைட் விபத்து அப்படிங்கிறது இந்தியாவில் 1990 பெங்களூர் நடந்திருக்கு. 1990 பிப்ரவரியில் பெங்களூரில் இந்த மாதிரியான ஒரு 200க்கு மேற்பட்ட ஒரு அனுபவம் நம்ம இருக்கும் இல்லையா? அனுபவத்தை 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷத்துல நமக்கு எதுவும் நடக்கலையே. இந்த ஏஷியன் கண்ட்ரிலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2016 ஒரு மலேசியன் ஏர்லைன்ஸ் அப்படியே 200 பேரோட கடலில் விழுந்துச்சு. அதுக்கு போய் 1990 தான் நடந்திருக்கு. அதுக்கு பேர் எந்த மாதிரி பிரச்சனையும் இல்லையே. இது என்ன ஃபால்ட் அப்படிங்கிறது நீ விசாரணையில தான் தெரிய வரும். முதல் கட்டமாக இன்ஜின் ஃபெயிலியர்ன்றாங்க. இன்ஜின் ஃபெயிலியர்னா நம்மளுக்கு என்ன சந்தேகம்னா, ஃப்ளைட்டில் எப்படியுமே லாங்கில் போகிற இன்ஜினில் ஃப்ளைட்டில் வந்து 2 இன்ஜின் இருக்கும். அது வந்து 2மே ஃபெயிலியரா, எப்படி இந்த மாதிரி சான்ஸ் ஆச்சு, அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. இந்த விசாரணையெல்லாம் தெரிய வரும். இதில் என்னென்னா ஒரு பெரும் துயரம் இது. ஏன்னா பலரும் பல கனவுகளோட 250 பேருடைய கனவு, படிக்க போயிருக்கலாம், உறவினர்களை பார்க்க போயிருக்கலாம், 50 பேர் டூரிஸ்டாக வந்துட்டு போயிருக்கலாம், பிஸ்னஸ்க்கு வந்துட்டு போயிருக்கலாம். அவங்க அந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அவங்களுடைய நிலைமை என்ன, மற்ற நாட்டவருக்கும் தகவல் போயிருக்கும் இல்லையா? கண்டிப்பாக போயிருக்கு. நம்மளுக்கு இதே பதட்டம் வந்து இங்கே இங்கிலாந்து இருக்கக்கூடியவர்களும் பதறிக்கிட்டு இருப்பாங்க.
50 பேர்னா 50 பேருடைய குடும்பம் இல்லையா? ஒரு 7 போர்ச்சுகீஸ்னா அவங்களுடைய குடும்பம், ஒரு கனடியன் குடும்பம். இப்போ ஒட்டுமொத்தமா அந்த ஏர்போர்ட் சம்மந்தம் அந்த அது ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்தம்பிச்சு போச்சு. இதனால என்னன்னா, ஏர் இந்தியாவினுடைய பங்குகள் உடனே சரசரன்னு சரிஞ்சிருச்சு இன்னைக்கும். ஷேர் குடுத்துருந்தாங்க, சரிஞ்சிருச்சு. இனி வந்து டூரிஸ்ட் கொஞ்ச நாளைக்கு இந்த இந்தியாவுக்கு வர்றது கொஞ்சம் யோசிப்பாங்க. பிசினஸ் பாதிக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய இதுதான். ஒரு டிசாஸ்டர் தான் இது. இந்த பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்ட பிறகு இதிலிருந்து மீண்டு வர்றது எப்படி சார்? அதுக்கு காலம் தான் சரியா இருக்கும். பாதுகாப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக்சிடென்ட் இது. ஆக்சிடென்ட்ங்கிறது பாதுகாப்பை மீறிய குறைபாடு. இல்ல, உரிய பரிசோதனை செய்து தானே விமானம் புறப்படும். அந்த ஒரு கேள்வி இருக்கும். இல்ல நீங்க இயந்திரத்தை என்ன பரிசோதனை செஞ்சாலும் அது எப்ப இயங்குங்கிறது தான் அது பேர் இயந்திரமே. அது நினைச்சா நம்ம எல்லாரும் கரெக்டாக தான் போயிட்டு இருப்போம் கார்ல. திடீர்னு டயர் பஸ்ட் ஆயிடுச்சு, திடீர்னு டயர் வெடிச்சிருச்சு. அப்படிங்கும்போது என்ன செய்ய முடியும்? இது சாதாரண ரோட்ல போறதுக்கு, வானத்துல போறதுக்கு என்ன ஆக முடியும்? இப்ப பைலட்டினுடைய கவனக்குறைபாடுனால் விபத்து நடந்திருந்தா நம்ம அது குறைபாடா சொல்லலாம். இல்ல லேண்ட் பண்றப்ப அவங்க சரியான சிக்னல்ல போய் லேண்ட் ஆகாம தப்பா பண்ணியிருந்தாருன்னா அதை நம்ம குறைபாடா சொல்லலாம். ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற எதிர்பாராமல் நடக்கிறது தானே. நம்மளை மனித ஆற்றலை தாண்டி நடக்கக்கூடிய விஷயம் தானே அது. எல்லாமே ஒரு நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பைலட்டாக இருக்கிறவங்க கோல்டு காஃபாக இருந்தால் கூட அவங்களால ஃப்ளை பண்ண முடியாது. ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் அவர் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறார் ஒரு பைலட்டு, இருமிகிட்டே போனார்னா அவரை வந்து நிப்பாட்டிடுவாங்க. அவர் ஃப்ளை பண்ண முடியாது, பைலட்டை ஒர்க் பண்ண முடியாது. செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. பெரும்பாலும் இந்த லாங் ட்ராவல் போகக்கூடிய பைலட்டுலாடும் அவங்களுடைய பிளட்டு, சுகரு, பிபி எல்லாம் செக் பண்ணி தான் அவங்கள பைலட்டாகவே அலாட் பண்ணுவாங்க. அப்படி இவ்வளோ பரிசோதனை அது ரெகுலராக உள்ள அந்த நாம் அது இவங்களுக்கும் நடந்திருக்கும். அது இவங்களுக்கும் நடந்திருக்கும். ஃபைன் தான், ஆல் குட் தான். ஆல் குட் தான். அதனால சொல்கிறேன், இந்த மாதிரி மனித தவறுகளால் நடந்திருக்கு. சிக்னல் கொடுக்க அவங்க விட்டுட்டாங்க லேண்ட் ஆகிறப்ப, சிக்னல் சரியான இடத்துல லேண்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க, இல்லை ஏற்ற மாதிரி வந்து ஏதோ கிராஸ் ஆயிடுச்சு. அப்படி மனித தவறுகள் நடந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. இது நம்ம எல்லா ப்ராப்பரான செக்கிங்லாம் முடிச்சு, இன்ஜின் செக் பண்ணி, ஃபியூல் செக் பண்ணி, அங்கே பைலட்டோடைய ஹெல்த் செக் பண்ணி, பேசஞ்சரோடைய லிஸ்ட்லாம் செக் பண்ணி ஃப்ளைட்டுக்கு போகிற முடியும். இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. எல்லாம் நடந்து முடிஞ்சு மேலே ஏறி ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு 400 அடி 450 அடி தான் அப்படியே இறங்கியிருக்கு. அப்படிங்கும் போது ஒரு மிராக்கலான ஒரு விஷயமா இருக்குது, ஒரு மிரண்டு போன விஷயமா இருக்குது. இது எப்படி நடந்திருக்குதுங்கிறது வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரியும். ஒரு பெரும் துயரம். அதாவது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு வான்வெளியில் பயணம் செய்யக்கூடிய எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு துயரமான ஒரு நாளாக தான் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் இன்றைக்கி கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து அகமதாபாத் போன ஒரு ஃப்ளைட் வந்து 180 பேரோட போன ஃப்ளைட் வந்து அங்கே லேண்ட் பண்ண முடியல. திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க, திருப்பி விட்டுட்டாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமாக அந்த ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சர்க்கிள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பெரும் பதட்டமாக இருக்குது. முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறவர்களுடைய போது கூட அவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உள்துறை அமைச்சர் போயிருக்கிறாரு, விமான போக்குவரத்துறை அமைச்சர் போயிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் தான் இது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போ அடுத்து தீவிரமான சிகிச்சை கொடுக்க தொடங்கியிருக்கணும். இதெல்லாம் தாண்டி அடுத்தது என்னென்ன அவங்களுக்கு உதவிகள் தேவைப்படும்? இல்லை, முதலில் அவர்களை காப்பாற்றணும். அது மெடிக்கல் மிராக்கள் நடந்தால் தான். ஏன்னா ஒரு சிவியர் ஆக்சிடென்ட்டு அந்த பில்டிங்ல இருந்தவங்க உட்பட மருத்துவர்கள் 60 பேர் இருந்திருக்காங்க. அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியல. இனி அடுத்து வரக்கூடிய ரிப்போர்ட் தான் தெரியும். 60 பேர் இருந்திருக்காங்க. அவங்க லஞ்ச் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த மேலே தான் போய் விழுந்திருக்கு. அந்த அவங்களோட செகண்ட் ஃப்ளோரில் இருந்திருக்காங்க. 3rd ஃப்ளோர்லேயே நம்ம தான் அந்த ஃப்ளைட் இதாக இருந்திருக்கு. இப்போ அவர்களை சுற்றி இருக்க வீடுகள் பொது. இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஃப்ளைட் வந்து விழுந்துச்சு, என்ன பண்ண முடியும்? அப்படி தான். அதாவது அகமதாபாத்தில் ஒரு புறநகர் பகுதி அது. அந்த பகுதியில் ஒரு ஹாஸ்டல் இருக்குது. ஹாஸ்டல் மேலே உட்காந்து விழுந்துட்டு இருக்கப்ப யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தானே. ஃப்ளைட் வந்து கீழே இறங்குங்கிறது ஒரு விஷயம் தான். இதில் என்னென்னா, இதில் கூட ஹெவி இன்ஜூரியாக இருந்தால் கூட இவங்களை காப்பாற்றிடலாம். இது ஃப்ளைட் ஒரு 40 அடி 30 அடி போயிட்டு இருக்கு, கடல் மேல் போயிட்டு இருக்கப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப சிரமமாக போயிருக்கும். ஆனால் அவங்கள காப்பாற்றிருக்கவே முடியாது. பெரும் சவாலாக இருந்திருக்கும். இது கூட ஹெவி இன்ஜூரியாக இருந்தால் கூட அவங்களை காப்பாற்றிடலாம். ஒரு பெரிய அடிபட்டால் கூட எப்படியா காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். அது ஒரு ஆறுதலான விஷயம். இல்லை, லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபெயிலியராக இருந்தால் கூட வண்டியை ஃப்ளைட்டை வந்து நிப்பாட்டியிருப்பாங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட் வந்து இந்த பிரச்சனை தெரிஞ்சிருந்தா கூட நிப்பாட்டிருப்பாங்க. நிறைய பைலட் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க டக்குன்னு ஏதாவது. பட் இதை வந்து ஏன் பண்ணாம விட்டாங்க? 2 இன்ஜின் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்குது. அது விசாரணையில் தான் தெரிய வரும். இது மனித தவறுகளாக நடந்ததாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இயற்கையாக ஏதோ நடந்திருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. உண்மையிலேயே ஒரு பல கனவுகள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 250 உயிர் நம்முடைய இந்தியா தேசத்தில் வந்து போயிருக்கு. ஒரு 50 வெளிநாட்டை சேர்ந்த, கிட்டத்தட்ட 60 வெளிநாட்டை சேர்ந்த. அவங்க எல்லாருக்கும் பொறுப்பு இல்லையா? பொறுப்பு கண்டிப்பாக நம்ம தான் பொறுப்பு. நாடுகளுக்கு நம்ம பதில் சொல்லணும் இல்லையா? கண்டிப்பாக பதில் சொல்லணும். அவர் இன்ஜுரி ஆனவங்களுக்கு ஹெல்ப் ரெக்கவரி பண்ணணும். அது வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்து குடும்பத்தை சார்ந்தவங்களும் இங்கே வருவாங்க இல்லையா? வருவாங்க, எல்லாம் பண்ணணும். இது எல்லாமே ஒரு பெரிய நிறைய ப்ராசஸ். அடுத்து நம்மளுடைய டூரிசம் டெவலப் பண்ணி கொண்டு போகணும். நம்மளுடைய
விமான போக்குவரத்து துறை சம்மந்தமாக அது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏர் இந்தியா அடுத்து எப்படி க்ரோத் ஆக போய் இப்போ தான் வந்து படுபாதாளத்தில் போய் நஷ்டமாக போய் அதை டாட்டாவிட்ட நீங்கள் வச்சுக்கன்னு விற்ற பிறகு அவங்க வாங்கி இப்போ தான் சரி பண்ணி 500 ஏர்பஸ் வாங்கியிருந்தாங்க புதுசாக. போயிங் ஒன்று வாங்கிலாம் 500 போயிங் வாங்கியிருந்தாங்க. வாங்கி இப்போ தான் ஃபுல்லாக அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெரிய அடியாக இருக்குது. நம்மளுடைய நாட்டுக்கான ஒரு ஏர்லைன்ஸ் அது ஏர் இந்தியாங்கிறது. அது நம்மளாலே நடத்த முடியாமல் லாஸ்ட்டில் போய் தனியார்கிட்ட கொடுக்குறோம். வேற யாரும் வாங்க வேணாம்னு டாட்டாவே எடுத்துட்டாங்க. டாட்டா இருக்கிறப்ப ரத்தன் டாட்டா வந்து நானே எடுத்து நடத்துகிறேன், நஷ்டமாக பணம் பரவாயில்ல, நம்ம நாட்டினுடைய இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தினார். பட் அதை இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்தாங்க. புதுசாக ஆட்களை போட்டு புது ஃப்ளைட்ஸ்லாம் வாங்கி டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க. ரொம்ப இந்த ஏர்லைன்ஸ் பிஸ்னஸ், ஏர்லைன் டிக்கெட் பிஸ்னஸ்ங்கிறது ரொம்ப காம்படேட்டான பிஸ்னஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு ரேட் இருக்கும், மாறிக்கிட்டே போகும். டிக்கெட் புக் பண்ணுறோம், செவ்வாய்க்கிழமை ஒரு ரேட்டு, புதன்கிழமை ஒரு ரேட்டு, இமீடியட்டாக போகிறதா ஒரு ரேட்டு. நீங்கள் டொமஸ்டிக் போகிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஏர்போர்ட் போனீங்கன்னா அப்போ ஒரு ரேட்டு. ஃப்ளைட்டாக காலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கவுண்டரில் டிக்கெட் எடுக்கலாம். நீங்கள் இங்கேருந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து டெல்லி போகிறீங்க, திடீர்னு டெல்லி போக வேண்டிய சூழ்நிலை. ஒரு 8 மணிக்கு ஃப்ளைட்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போர்டிங் முடிச்சுட்டாங்க. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த ஃப்ளைட் காலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே ஒரு கவுண்டர் இருக்கும், அதில் நீங்கள் டிக்கெட் வாங்கலாம். வெளியில் 7,000 8,000 நீங்கள் ஆன்லைனில் போட்டுருக்கோம், உள்ளே போய் கேட்குறப்ப சீப்பாக கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் நிறையா இருக்குது. அது வந்து காம்படிஷன். ஒரு பக்கம் இந்த பக்கம் ஏர் இந்தியா, நிறையா எண்டிகோ அப்படின்னு நிறைய காம்படிஷன் உள்ள போது இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா கூட நிறைய காம்படிஷன் இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து திருப்பி ரெக்கவரி பண்ணி கொண்டு வரணும். அதெல்லாம் ஒரு பெரிய சவாலான விஷயம். இப்போ எவ்வளோ பேர் இன்ஜுரியாக இருக்கிறாங்க, எவ்வளோ பேர், கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே அஃபீஷியலாக அவங்க வந்து இறந்துருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. முதல் தகவல். மீதியெல்லாம் ஹெவி இன்ஜுரியாக இருக்குது, இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க, சொல்கிறாங்க. இது எல்லாமே அந்த ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சால் தான் அது ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரிய வரும். இந்த கருப்பு பெட்டி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, அது என்ன? எப்படி தெரியும்? அது வந்து எல்லா ஃப்ளைட்லேயுமே இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுதான் வந்து கடலில் விழுந்தாலும் சரி, மழையில் விழுந்தாலும் சரி, அது ஒன்றும் ஆகாது. அதில் தான் முக்கியமான தகவல்கள் இருக்கும். கடைசி நேர தகவல் அதில் தான் எடுப்பாங்க. அது நம்ம கடலில் விழுந்தாலும் சரி, மழை எந்த இடத்துல இருந்தாலுமே அதில் தான் முக்கியமான கடைசி நிமிடத்தில் அந்த ஏர்லைன்ஸில் என்ன நடந்துச்சு தகவல்னா எப்படி இருக்கும் சார்? என்ன டேட்டா? ஆடியோ வீடியோவே இருக்கும், அதில் இருக்கும். அதை தான் அவங்க வந்து ரெக்கவரி பண்ணுவாங்க. அது நம்ம இங்கே கீழே விழுந்ததுனால அதை எடுத்துருவாங்க. அதை எடுத்து விசாரணைக்கு அனுப்புவாங்க. அதை ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுவாங்க. அது ஏதோ கனெக்டில் இருக்குன்றாங்க. அது வந்து வந்த பிறகு தான் உண்மையாகவே என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க. உண்மையாக என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரிய வரும். ஒரு சில சேனலில் வந்து கொடுக்கறது கூட, மக்களுக்கு பார்க்குறது கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டீட்டெயில்ஸை கொடுப்பாங்க. அந்த மாதிரி அது விசாரணை முடிஞ்ச பிறகு தான். இப்போ முதலில் வந்து விசாரணை காட்டிலும் இப்போ ஆல்ரெடி விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க, உடனே விசாரணை தொடங்கிட்டாங்க. முதல்ல அங்கே அடிபட்டவங்களை, காயப்பட்டவங்களை காப்பாற்றணும்ல, அவங்கள முதல்ல காப்பாற்றணும். நீங்கள் வந்து 50 வெளிநாட்டை 70 வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு பதில் சொல்லணும், அவங்களுடைய குடும்பத்துக்கு பதில் சொல்லணும். ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கூட போட்டிருக்கிறாங்க. ஏர் இந்தியாவில் வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் போட்டிருக்காங்க. அவங்க திடீர்னு யாராவது இந்தியாவுக்கு வர்றவங்க அவங்களுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். நிறைய வேலைகள் இருக்குது. கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து பெருசாக இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது குஜராத் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி, உள்துறை அமைச்சரே அங்கே போகிறார், இப்போ போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் ஒரு அலர்ட்டாக இருக்குது. ஒரு இந்தியா மட்டும் இல்லை, உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இந்த விபத்து. உள்ளபடியே பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் வர நாமும் விரும்புவோம். நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.